செல்வோமாம். வலதுபுறத்தில் வந்து பசுப்பண்ணை, இடதுபுறத்தில் குதிரை லாயம், எங்கு பசுமைன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. சுவிஸ்ல வந்து நமது ஊட்டியை போன்று வந்து காஷ்மீரை போன்றும் குளிர்ச்சியான பிரதேசம் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சட்டங்களை மதித்து அமைதிக்காக அற்புத மனிதர்களை கொண்ட நாடுன்னா இது வந்து சுவிஸ் தான். நீண்ட புல்வெளிகளுக்கு இங்கு குறைவே கிடையாது. பல ஏக்கர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவை நீண்டு கிடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான பசுக்கள் மட்டும் அங்கு இருக்கிறது. பெரிய இடத்துல அவற்றை பராமரிக்கிறார்கள். நம்மூர் பசுக்கள் அரிக்கும் கழுத்த பகுதியை வந்து சுவற்றிலேயோ மரங்களையோ தேய்த்து அரிப்பை வந்து போக்கிக் கொள்ளும். இங்குள்ள பண்ணையில் அதற்கென பிரத்யேக கருவிகளும் பொருத்தியுள்ளார்களாம். பசுக்களும் வந்து அந்த கருவியை பயன்படுத்தி சொரிந்து கொள்கிறதா. இன்றைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிஸில் இருக்கக்கூடிய அதாவது பசுப்பண்ணியை பற்றி நாம் இன்றைக்கி பார்த்துருந்தோம். இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஹிஸ்ட்ரியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.